என்ன சார் பனையூரா இல்லை அறிவாலயமான ஒரு இது இருந்தது. இப்போ பார்த்தா கரெக்டாக கடைசியில் பனையூரே போயிட்டாரு. ஆக்சுவலி எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணும்போதே நமக்கு பனையூருன்ற மாதிரி தான் இருந்தது. இந்த டவுட்டை இன்னைக்கு அவர் கிளியர் பண்ணி வச்சுட்டாரு. செங்கோட்டையன் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ செங்கோட்டையன் தாவேக்கு வந்ததுனால சென்ட் ஜார்ஜ் கோட்டையும் விஜய்க்கு தான் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டது அப்படின்னு நாம் ஒரு ஆசையாக சொல்லிக்கிட வேண்டியது தான். என்ன சொல்லிக்கிட வேண்டியது அந்த இலக்கை நோக்கி போகணுங்கிறது தான் விஜயோடைய கருத்தும் எண்ணமும். அதை நாங்கள் வெற்றி நிச்சயம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஆனாலும் அந்த பரபரப்பு 2 நாள் பரபரப்போடு அடங்காமல் இன்னும் தொடர்ந்து அவங்களுடைய பயணம் தொடரணுங்கிறதுலையும். ஆனால் தொடரும். அது அவர் போய் சேர்ந்த இடம் நல்ல இடம். ஏன்னா இப்போதைக்கு அவர் நீங்கள் மூத்த தலைவர், ஒரு அதிமுக இயக்கத்தில் இருந்த மூத்த தலைவர்களில் ஒருத்தர். இன்றைக்கி அவர் அளவுக்கு யார் இருப்பாங்களான்னு கூட தெரியாது ஆக்டிவாக. அப்படி இருந்தவரை ஓரங்கட்டி பதவியை பறித்து பிறகு உறுப்பினராக கூட இல்லைன்னு சொன்னது அவரை மனசை ரொம்ப நோகடிச்சிருக்கு. அது அவருடைய பேச்சிலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி போகும்போது அவர் சரி போகும்போது எம்எல்ஏவோட போயிட்டான் அப்படின்னு சொல்லிடக்கூடாதுன்னு அப்போவும் தன்னை பரிசுத்தமாக காமிச்சிக்கிறதுக்காக அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு முறைப்படி வெறும் செங்கோட்டையனாக போய் அங்கே புதிதாய் பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி தாவக்கையில். அதில் அவருக்கு சொல்ல வேண்டிய பார்க்க வேண்டிய நமக்கு இது பார்க்கணுன்னா, அவர் இது வரைக்கும் எந்த ஊழல் இதுலேயும் மாட்டினது கிடையாது. அவர் பேரில் எந்த அலிகேஷனும் வந்ததில்லை. ஊழல் விஷயத்துலையும் அதில் மாட்டினது கிடையாது. ஸோ அப்போது இவங்க ஆக்சுவலி விஜய் தாவேக்கா 2 பேரும் அந்த ஊழல் அது இது எல்லாத்தையும் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது அவர் ஊழல் இல்லைன்ற போது யாரும் கை நீட்ட முடியாது, யாரும் கை நீட்டு சொல்ல முடியாது, பேச முடியாது. கொஞ்சம் பலம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ இவர் மூத்த அரசியல்வாதி, இவருக்கு நல்ல அனுபவம் இருக்குது. இப்போ கட்சி எப்படி கொண்டு போகணும், எப்படி இது பண்ணணுன்ற திட்டம்லாம் நல்லா வகுத்து கொடுப்பாருன்ற ஒரு இது இருக்குது. அதனால் நிச்சயமாக தாவேக்காவுக்கு இது மிகப்பெரிய பலமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது உலகத்து நினைப்பே அதுதான். உலகத்தில் உள்ள எல்லார் பேருடைய நினைப்பும் அதுவாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ அதில் இப்போ விஜய் விஷயத்தில் ரொம்ப ஒரு கஷ்டத்தை சங்கடத்தை ஏற்படுத்தினது அந்த பிரச்சார பயணம். 41. ஆனால் அந்த செங்கோட்டையனுக்குன்னு ஒரு தனி அந்தஸ்து என்னென்னா அந்த பிரச்சார வியூகம் வகுக்கிறதுல பெரிய அப்படின்னு சொல்லி அது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி அந்த ஏரியாவுக்கெல்லாம் போய் இன்னும் சொல்லப்போனால் எத்தனை வளைவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பைக்கிலே போய் பார்த்துட்டு அவர் முன்னாடி போயிடுவார். அந்த பேசுகிற ஸ்பாட் வரும் இல்லையா, அந்த இடத்துல ஒரு வட்டம் ரவுண்டாக போட்டு அதில் இவர் ரெட்டையிலே பிடிச்சிக்கிட்டு நிற்பார். அந்த இடம்னா அதை பார்த்த உடனே அங்கே இடத்துல செயலில் நின்று பேசணும், மற்ற இடத்துலலாம் நின்று போய்கிட்டே இருக்கணும் அந்த வண்டி அப்படின்னு பல்வேறு வியூகங்களை வகுத்து அதை வெற்றிகரமாக செயல்படுத்தினார். அப்படிங்கிறதுல அவருக்கு பெரிய நல்ல பேர் இருக்குது. அந்த நல்ல பேர் அந்த வியூகத்தை விஜய்க்கும் வகுத்து கொடுப்பாருங்களேன். அப்போ அது இவருக்கு சப்போர்ட்டாக இருக்கும். 1. 2வது, தமிழ்நாடு முழுசும் அவருக்கு பரவலாக அதிமுகவில் அதிருப்தியாக எடப்பாடி மேலேயோ அதிருப்தியாக இருக்கவங்க அல்லது இப்போ கட்சி தொய்ந்துக்கிட்டு கிடக்கிறதுன்னு ஒரு மாதிரியாக வேவரிங்காக இருக்கவங்க இப்போ செங்கோட்டையனே போயிட்டார்ல, அப்புறம் நம்ம போகிறதுக்கு என்ன, நம்ம அவரோட பின்பற்றி போகலாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு அந்த நிலைமை இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. இன்றைக்குமே அவங்க எல்லோரும் நிறைய பேர் மாநில அளவில் சேர்றதா இருந்ததுன்னாங்க. ஆனால் கால அவகாசம் இல்லாததுனால அவங்க ஊர்லேருந்து மட்டும் முக்கியமாக எடப்பாடியால் நீக்கப்பட்ட அந்த நிர்வாகிகள் அப்படியே மொத்தத்துக்கும் வந்திருக்காங்க. எந்தவித சர்ச்சையும் இல்லாமல், அந்த முணுமுணுப்பும் இல்லாமல், செங்கோட்டையன் எங்கேயோ அங்கே தான் எங்கள் வழி, அப்படி நாங்களும் அப்படிங்கிற மாதிரி அதனை தான் அந்த சத்யபாமா முன்னாள் எம்பி அவங்களாம் இவங்களால் வளர்க்கப்பட்டவங்க. அந்த நன்றி விசுவாசத்தோடு இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாமே ஒரு பதவி கிடைக்கும். அது 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 2ம் நல்ல மனசளவில் இன்னும் ஒன்று சேரணும். அதுக்கான காலங்கள் கணியணும். அது எப்படியும் ஒரு சலசலப்பு வரும்னுங்களேன். நாங்கள் இவ்வளோ நாளாக இருந்தோம் அப்படிமா. முதல்ல மன்றத்தில் இவ்வளோ நாள் இருந்தவங்க கட்சியில் புதுசாக சேர்ந்தவங்கள பார்த்து நாங்கள் மன்றத்தில் இருந்தே இருக்கோம்மா. இப்போ கட்சியில் இருக்கவங்க நாங்கள் கடந்த 1 வருஷமாக இருக்கோம், நீங்கள் திடீர்னு சேர்ந்துக்கிட்டும்பாங்க. இதெல்லாம் கடந்தது தான் அரசியல் கட்சியினுடைய பயணம்னுங்களேன். ஆனால் அது ஒரு இதாக அந்த கட்சிக்கு ஒரு தொய்வை ஏற்படுத்தாது, உத்வேகத்தை ஏற்படுத்தும். செங்கோட்டையனுடைய வருகை அந்த கட்சிக்கு இன்னொரு உத்வேகத்தை ஏற்படுத்தும், தவிர எந்த வகையிலும் தொய்வை ஏற்படுத்தாது. ஒரு எம்எல்ஏ ரெடி. ஆமாம், நான் இதை தான் இதை 1984 80
எண்பதில் வந்து ஓட்டுப்பதிவு பண்ணி ஓட்டு எண்ணிக்கை நடக்கு முதல் முடிவு அறிவிக்காங்க டெக்ளரேஷன். கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி செங்கோட்டையின் வெற்றி அதிமுகன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் சொன்னேன், செங்கோட்டை முதல் வெற்றினா கோட்டையை பிடிச்சாச்சு அதிமுகன்னு நான் கொஞ்சம் காமெடியாக சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போ அதுதான் உண்மையாச்சு. அதே நடக்க போகுது. அது மாதிரி தான் நடக்க போகுது. மீண்டும் ஒரு முயற்சி, ஒரு புரட்சி நடக்க போகுது. ஒரு எம்ஜிஆர், இப்போ ஒரு விஜய். ஆமாம், ரெண்டு பேருமே 3 எழுத்து. ஆமாம், 3 எழுத்து மந்திரம் தமிழ்நாட்டு அரசியலை ஏற்கனவே ரொம்ப நீண்ட நெடுங்காலமாக தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்குனுங்களேன். ஆமாம், அண்ணா 3 எழுத்து அப்படின்ற மாதிரிலாம் நிறைய இருக்குது தானே. வெற்றி கட்சி அளவில் வந்து தாவேக்காவுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் தான் செங்கோட்டையன் வந்தது. கட்சிக்கு இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறது இதுலாம் வந்து ஹெல்ப் பண்ணும். பட் இவருக்கு வந்து என்ன ஃபியூச்சர்? எம்எல்ஏ ஆவார். ஆமாம், பட் வேற என்ன இவருக்கு அட்வான்டேஜ்? அதில் மரியாதை, அது ரொம்ப முக்கியம். நம்ம அடிக்கடி சொல்கிற மாதிரி மூத்த அரசியல்வாதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். மூத்த தலைவர் அதிமுகவில் இருந்த மூத்த தலைவர்களில் ஒருத்தர் அவர். வந்து இப்போ நம்ம மாற்றுக் கட்சிகளில் போய் சேர்ந்தா அங்கே இவங்களுக்கு ஈக்குவலாகவும் இருப்பாங்க, இவங்களை பிடிக்காதவங்களும் இருப்பாங்க. அது மாதிரி ஒரு மரியாதை இல்லாமல் இருக்கும். உடனே ஒரு மாநில அந்தஸ்து கொடுத்தா தான் வந்து இவருக்கு அங்கே ஒரு ஊருக்குள்ளே இறங்கி போகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு மாநில நிர்வாக பொறுப்பு கொடுக்கணும். இதை மற்ற திமுக மாதிரியான கட்சிகளில் ஜனநாயக இயக்கமாக நடந்துக்கிட்டு இருக்கும்போது அதுக்குள்ள உடனடியாக செய்ய முடியாது. ஏதாவது ஒரு கௌரவமாக தான் இருக்குமே தவிர அங்கே உடனே துணை பொதுச் செயலாளர்னோ அது சட்டத்திட்டங்கள் இதுக்கு இருக்காது. அவர் அந்த கொங்கு மண்டலத்துக்குள்ளேயே சுருக்கியிருப்பாங்க. ஆமாம், அதான் ஒரு செயற்குழு, ஒரு தலைமை செயற்குழு உறுப்பினர், தலைமை பொதுக்குழு உறுப்பினர், இல்லைன்னா ஒரு அணியினுடைய ஒரு நிர்வாகி, இப்படி தான் இருந்திருக்க முடியும். ஆனால் இது வந்து இப்போ தலைமை நிர்வாக குழுனுடைய ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு கொடுக்க, தலைமை ஒருங்கிணைப்பாளர். இது ஏறக்குறைய அந்த ஜெனரல் செக்ரட்டரிக்கு ஈக்குவல் டு ஆமாம் பொதுச் செயலாளர். ஆமாம் ஆமாம், அதுவும் அவர் விஜய் சொல்லியிருக்காரு, டைரக்டா அவரை தொடர்பு கொண்டு பேசலான்ற ஒரு. ஆனா இது ஆனந்துக்கும் மேலையா? ஆனந்த் இணையா இருப்பாங்க, இணையா, அவங்களுக்குள்ள ஏதோ ஈகோ அந்த மாதிரிலாம் வராது. ஏன்னா இவருக்கான அந்த அனுபவம் இருக்கு பாருங்க, அது வந்து அதை வச்சு ஆமா அந்த பக்குவம் அனுபவம் அதை பயன்படுத்திக்கிதான். ஆமா, பயன்படுத்திக்கிட்டா தான் அவங்க மேல வர முடியும். அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் தாவேக்கான்றது கட்சி இப்போ எப்படி சொல்றது, விசில் அடிக்கும் குஞ்சுங்களாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இப்போ ஒரு மூத்த அரசியல்வாதி வந்தப்போ அங்க வந்து ஒரு பலம் பெற்றதா தான் பார்க்கப்படுது. சமீப நாட்களா ஆனந்துக்கே மாறி இருக்கு. ஆமா, இப்போ ஆனந்துக்கே, புஷி ஆனந்தையே அவருக்கு எதிராக நிர்மல்குமாரும் ஒரு பக்கம், ஆதவ அர்ஜுனா ஒரு பக்கம் டஃப் ஃபைட்டு கொடுத்துட்ருக்காங்க. அவரை ஓரங்கட்டணுங்கிற மாதிரி செய்திகள்லாம் ரெக்க கட்டி பறந்தது. அது உண்மையாக பொய்யானே தெரியாமல் அப்படி கிளப்பி விடுவாங்க சிலர். ஆனால் இந்த நம்ம செங்கோட்டையனை பொறுத்த அளவில் அதுக்கான இடம் கிடையாது. இந்த பிரிவினைகளை கூட சரி பண்ணுற அளவுக்கான ஒரு தகுதி உள்ளவர் தான் செங்கோட்டையன். அது விஜய்க்கு ரொம்ப பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுக்கும், ஒரு கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். யானை பலம் மாதிரி அவர். நீங்கள் சொன்ன மாதிரி விஜய்க்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வரும், நிச்சயமாக வரும். தமிழ்நாடு முழுசும் போய் சுற்றுச்சூழல் பணியாற்றுறதுக்கு அவர் தயாராக இருப்பார். ஆமாம், இப்போ இதுவுமே ஒரு ஆரம்பம் தான். இன்னும் அதிமுகலேருந்து யார் பூனைக்கு மணி கட்டுறதுங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் இவ்வளோ நாள் வரைக்கும். எல்லாரும் அவங்களுக்கு பார்வையில் விஜய் ரசிகர்கள்ங்கிற மாதிரி இருந்திருப்பாங்க. ஒரு சும்மா விசில் அடித்தான் குஞ்சுகள் மாதிரி நினச்சிருப்பாங்க. அந்த புரட்சி தலைவருக்கு விசில் அடித்தவங்க தான் அதுக்கப்புறம் அவங்கள அரியணையில் ஏற்றினாங்க. அதே மாதிரி விஜய்க்கு விசில் அடிக்கிறவங்க தான் நாளைக்கு அவரையும் அரியணையில் ஏற்ற போகிறாங்க பொதுமக்கள் ஆதரவோட. அதில் சந்தேகம் கிடையாது. அப்போ இப்படி ஒரு பக்கம் வந்து தாவேக்காவோட வளர்ச்சி வேறுமுகமாக இருக்கும்போது அப்போ அதிமுகவோட வளர்ச்சி கீழே போகுதா? அது நிச்சயமாக போக தானே செய்யும். 10லேருந்து 6 கழிச்சா 4ன்னு வரத்தானே செய்யும். எப்படியும் அதில் உங்களுக்கு கைப்புண்ணு கண்ணாடி அதுக்கு என்ன, அது நிச்சயம். ஏன்னா இவரை ஒன்று ஓபிஎஸ்ஸை கலத்தி விட்டாச்சு, பெருந்தலைவர்களை கலத்துறது அவருடைய பெரிய அரசியல் வியூகம் அல்லது பெரிய சாணக்கியத்தனம்னு எடப்பாடி நினச்சிக்கிட்டு இருந்தா அது அவருக்கு அவரே தோண்டிக்கிற குழி மாதிரி தான் இதை நம்ம கருத முடியும். அவர் போயிட்டார் ஓபிஎஸ்ஸு, ஒரு டிடிவி தினகரன் ஏற்கனவே போயிட்டார். இப்போ சசிகலா அவங்களும் சேர்க்க மாட்டோங்கிறதுல ரெடியாக இருக்காங்க. ஆனால் இப்போ செங்கோட்டையும் போயிட்டார். கொங்கு ரீஜனும் பெரிய ஆமாம் கையில் போயிடும்.
இவரு செங்கோட்டையன் இல்ல அப்படி இல்ல ஒரு ஒரு கொங்கு மண்டலங்கும் போது இப்போ அதுக்கு தான் இவர் என்ன செஞ்சுருக்காங்க, ஈரோடு, கோவை, நீலகிரி, திருப்பூர் 4 மாவட்டங்களை உள்ளடக்கிய மண்டலத்துக்கு ஒரு அமைப்பு செயலாளராகவும் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவர் அதுக்குள்ள சுருங்கிடக்கூடாதுங்கிறது தான். இன்னும் அவருடைய பங்களிப்பு அதிகமாக அவரை பயன்படுத்துறதுக்கான வழிவகை தான் இந்த பதவி பொறுப்புகள்லாம். ஆமாம், அதனால் அது எப்படி இபிஎஸ் எப்படி எடுத்துட்டு இருந்திருப்பாரு? உள்ளுக்குள்ளே உதறல எடுத்திருக்கோம். எப்படி எடுத்திருப்பாருன்னா அவருக்குள்ளே உதறல எடுத்திருக்கோம். ஆமாம், ஏன்னா பார்த்துருக்கவே மாட்டாரு. எதிர்பார்த்துருக்க மாட்டார். பார்த்தாலும் அதை வெளி காமிச்சுக்கிடாம வடிவேல் மாதிரி. ஆமாம், பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக் அவருக்கு. அது மாதிரி அவங்க கடைசி முயற்சியெல்லாம் பண்ணாங்களாமா? இவர் செங்கோட்டையன் போய் சேரதா அது முந்தின நாள் நடந்துட்டு இருக்கும்போது, இவர் சேரத்துக்கு முந்தின நாள் அந்த விஜயோட போய் பேசிட்டு வந்தது, அவர் வீட்டுக்கு போய் பேசிட்டு வந்தது, அந்த இரவே நிறைய முயற்சிகள்லாம் நடந்ததாமா? அதெல்லாம் உண்மையா? இல்லை அப்படி சொல்லப்படுது. ஏன்னா டிஎம்கேல இருந்து இபிஎஸ் தரப்பு சொல்றீங்களா? இபிஎஸ் தரப்புல இருந்து வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஏற்கனவே இவர் ஒருங்கிணைப்பு குழு ஒருங்கிணைக்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாரு. இபிஎஸ் வந்து அதுக்கு குடி கொடுத்த மாதிரி தெரியல. அவங்களுக்கு ஒருங்கிணைப்புன்றதுல வந்து நாங்க இருக்கிறவங்க கரெக்டா இருக்கிறோம், நீங்க யார் சார் நீக்கிறது? இல்ல நாங்க அவர் யார் நீக்கிறது என்ன அப்படின்ற மாதிரி அவரு அதுல ஸ்ட்ராங்கா இருந்துட்டாரு. ஸோ இபிஎஸ் தரப்புல இருந்து அவரை வலிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவர் தான் சொல்லிட்டு இருந்தார், ஒருங்கிணைக்கணும், அதிமுக ஒருங்கிணைச்சு நம்ம போராடணும், எல்லாரும் பிரிஞ்சு போனவங்களாம் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அவரு இபிஎஸ் வந்து அதுக்கப்புறம் இங்க தாவேக்காக்கு போய் ஒரு சேர்றாரு. அப்போ அந்த கொங்கு மண்டலமும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு செட்பேக் தான், ஷேக் ஆயிடுமே அப்படின்னு ஒரு வந்திருக்கும், ஒரு பயம் வந்துட்டு. அதுக்கப்புறம் இவர் வந்து ஒருவேளை 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து இவர்கிட்ட போய் சொல்லியிருக்கலாம், இல்ல நம்ம அவரை விட்டுறக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனா கேட்குற இடத்துல எடப்பாடி இல்லை சார், கேட்குற இடத்துல எடப்பாடி இல்லை. ஏன்னா அவருக்கு தான் அதுக்கு தான் இன்னைக்கு செங்கோட்டையனுடைய தன்னுடைய இதில் சொன்னார், தான் என்று நான் என்று நினைக்கிறவனை தான்னு கடவுள் அடையாளம் நான் ஒருத்தன் இருக்கமுன்னு அடையாளம் காட்டுவார்னு சொல்லி அந்த இவர் நான்கிற இதில் அகந்தையில் இருக்கிறதா அவர் அதை நாசூக்காக சொல்லியிருந்தார். அதுதான் உண்மை. அவருக்கு வந்து யாரும் நிகர் இல்லை, எல்லாரையும் யார் வேணாலும் தூக்கி போடுவோங்கிறதுக்கு தான் ஓபிஎஸ் தூக்கி போட்டது, டிடிவியை தூக்கி போட்டது, செங்கோட்டையனே தூக்கி போட்டது. அந்த கட்சியில் யார் ஒரு பலமாக இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியும்ல. தொண்டர்கள் மத்தியில் மக்களுக்கு நன்கு பரிச்சயமானவங்க சிலர் வந்து பல வருஷங்கள் அமைச்சராக இருந்தாலும் இப்போ ஆட்சியில் இல்லைன்னா அவங்க யாருன்னே தெரிஞ்சிருக்காது. அது எஸ்பி வேலுமணியாக கூட இருக்கலாம், அவர் பெரும் இதாக இருக்கலாம், பணக்காரங்களாம் அந்த மாதிரிலாம் இருக்கலாம், சொத்து சேர்த்துருக்கலாம், அந்த 10 வருஷம் அமைச்சராக இருந்திருக்கலாம். இப்போ இல்லை நம்பர் அவர் யார் கோவை மாவட்டத்துக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும், அல்லது அதிமுககாரங்கள் ஒரு பப்ளிக்கு தெரியணும். அதுக்கு செங்கோட்டையன் தகுதியான ஆள். அவர் இங்கே வந்தது விஜய்க்கு மிகப்பெரிய பலம், அதில் மாற்றுக்கிறது. இப்போ திமுக தரப்புலேருந்து முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சேகர் பாபு போய் பேசினாரு அப்படின்னா நிறையா தகவல்லாம் வந்துச்சு அந்த அன்னைக்கு. ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை? ஸ்டாலினே ஃபோனில் பேசினார் அவரோட அப்படின்ட்டுலாம் தகவல்கள் வந்துச்சு. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை? உண்மையிலேயே திமுக முயற்சி செஞ்சுருக்குமா, இல்லை அவங்களுக்குமே இந்த ஒரு உதறல் இருந்திருக்கும்? ஏன்னா அவங்க செந்தில் பாலாஜி வச்சு அந்த உதறல கோட்டையா இருக்கிற அந்த கொங்கு ரீஜனை இவங்க கைப்பற்றணும்ட்டு ஸ்பெஷலாக ஒரு கவனம் கொடுத்து இப்போ ஒரு ஸ்டாலினே வந்து அப்படி இருக்கும்போது தாவேக்கால போய் செங்கோட்டையன் சேர்ந்து இப்போ அவங்க அங்கே கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அது வந்து டிஎம்கேக்கும் ஒரு செட்பேக் தானே இது. அப்பா அப்படியே ஒரு சுரத்து இல்லாமல் அது வாங்கும்போது இவர் அங்கே போகலைங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன், அந்த டிவிக்குள்ள பார்த்தே. அதே போல தான் விஷயமும் நடந்தது அன்னைக்கு. அவங்க ஈவினிங் போய் அங்கே நேரம் செங்கோட்டையனோட முகத்துலேயும் அந்த மாதிரியான ஒரு அந்த அந்த இது இல்லை. ஏன்னா அதை கடிதத்தை கொடுத்துட்டு ஓடி வந்துடணும்னு தான் நினைக்கிறாரு. அதை விட்டு தூரம் வந்துடணும். இதுக்குள்ள இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல சேகர் பாபு போனாரா சந்திச்சாரா அப்படின்னா, இன்னைக்கு செங்கோட்டையன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் அதுக்கு ப்ரூஃப் இருக்காங்கிறாரு. இதுக்கெல்லாம் அதாவது ரகசிய சந்திப்புன்னா ப்ரூஃப் யாரும் வச்சுக்கிட்டு சந்திக்க முடியாது. ரெண்டாவது, பிரசாந்த் கிஷோர் சொன்ன மாதிரி பீகாரில் வாக்கு திருட்டு நடந்திருக்கு, ஆனால் ப்ரூஃப் பண்ண முடியலன்ற மாதிரி தான். சந்திச்சிருக்காங்க, ஃபோனில் பேசுகிறாங்கன்னா அது எதையும் ப்ரூஃப் பண்ண முடியாது அரசியல்வாதிகளோட. இப்போ அதே இதுக்கு செங்கோட்டையன் எங்கே போகிறாருன்னு பின்னாடி போன ஊடகத்தினருக்கே தெரியாமல் தானே இருந்தது. அது கூட சொல்லியிருப்பாரு, ப்ரூஃப் பண்ண முடியலை, இவர் எங்கே போகிறாருன்னே தெரியலையா. அங்கே கார் வருது போகுது, ஒளிஞ்சிட்டு தான் அவர் கார்லேயே கூட்டி போயிருக்காரு, அதனால தெரியலங்க. ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல அங்க பனையூர் பக்கத்திலே வச்சு
இவரோட விஜயோட கார்ட்ஸ் வந்து செக்யூரிட்டி கார்ட்ஸ் இவருக்கு கார்ட்ஸாக இருந்து பாதுகாத்து இந்த இது மாதிரி தான் இந்த ஆமா ஆமா எம்எல்ஏக்களை கூட்டிட்டு போற மாதிரி குதிரை பேரத்துல. ஆனா அது இல்ல, எங்க இந்த இவரே வந்து வச்சிருக்காங்க அவ்வளவுதான். நம்ம பொதுவா இல்ல பாதுகாப்பு அரணோட போறாங்க. அதாவது ஒரு பாதுகாப்பு அரணோட கொண்டு போறதுங்கிறது நல்ல விஷயம்தான். அவரு இல்ல விட்டா அங்க போயிருவாருன்னு நினைச்சலாம் அவர் கூட உட்காந்து சுத்தி வளையம் போடல. பாதுகாப்பு வளையம் தானே தவிர இன்னொன்னு பத்திரிகையாளர்கள் கிட்ட இருந்தும் ஆமா தனிமைப்படுத்தினா நல்லது. அவருக்கு ஒரு தொந்தரவு தானே. அவரே சொன்னார்ல, இன்னும் ஒரு 24 மணி நேரம் பொறுங்க நான் எல்லாம் சொல்றேன்னு சொன்னாரு. அதனால பரபரப்பா இருக்குன்னுங்களேன். மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய வளாகம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அலுவலகம். அவங்க மனசு கொஞ்சமே இதாக இருக்க போய் கொஞ்சம் அவங்க மனசில் கொஞ்சம் இதாக இருக்கக்கூடியது எடப்பாடி வளாகம். ஏன்னா அவங்க எதிர்பார்க்கலை இதை. இப்போ திமுகவுக்கு போயிருந்தா கூட எடப்பாடி இது 10ஓட 11 நினைச்சிருப்பாரு. அரசியல் இப்போ இங்கே போன பிறகு ஆகான்னு ஒரு சின்ன அதிர்வலைகளை ஏற்படுத்தி. என்னன்னா இவர் தாவேக்காவோட கூட்டணி சேர்றது வந்து அது முற்றிலும் வந்து அந்த கதவு அடைக்கப்பட்டு விட்டது. ஆமா இல்லையா? ஆமா. ஏன்னா ஒரு 1% 2% அந்த வாய்ப்பு இருந்தாலும் இப்போ இல்லைன்னா செங்கோட்டையன் வந்து விடவே மாட்டாரு. ஆமா. ஏன்னா அவருக்கு வந்து இப்போ வியூகமே அதுதான். அதாவது நம்மளை தட்டின எடப்பாடியை நாம் தலை தூக்க விடக்கூடாது. அதுக்கு அப்போ எதிரிக்கு எதிரி நண்பன்கிற மாதிரி கதை கூட இவர் விஜய் பக்கம் போய் சேர்ந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பாக அவர் விட மாட்டார். அது இன்னும் யார் யார் சேர்க்கணுமோ சேர்த்து எடப்பாடி இப்போ டிடிவி சொல்கிறார்ல, துரோகி எடப்பாடி பழனிசாமியை நான் வர விட மாட்டேன், அதுக்காகவே நான் உழைப்பேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அது அவர் பாயிண்ட்டு தான், அந்த கருத்து தான் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் இருக்கும், இப்போ செங்கோட்டையனுக்கும் இருக்குது. சசிகலா சொல்றதை ஏற்றுக்கிடலைன்னா அவங்களுக்கும் அந்த மனப்பான்மை தான் வரும். அதனால் பிஜேபியும் கொஞ்சம் ஒரு மாதிரி இவர் மேலே ஒரு அதிருப்தியில் இருக்க முடியும். அவங்க நினச்சதை சாதிக்க போகிறாங்களா, இல்லைன்னா நம்ம நினச்ச மாதிரி இல்லாமல் வேறு ஒரு வியூகமாக இருக்குது நம்ம அப்படின்னு நினைக்க போகிறாங்களான்னு தெரியல. பெரிய ஷாக். ஆமாம், அவங்க ஒரு லாபி பண்ணியிருப்பாங்கல்ல, பிஜேபி வந்து இங்கே தாவேக்காவோட சேர விடாம பண்ணுறதுக்கு பேச்சுவார்த்தை நடந்திருக்கும். அதுதான் இவர் நான் அயோத்திக்கு சாமி கும்பிட போகிறோம்னுட்டு நேராக அமித்ஷா வீட்டுக்கு போனார். இவர் பனையூருக்கு போகிறாரா அப்படிங்கிறது இப்போ அறிவாலயமாக நேற்று அது வரும்போது கூட காமெடியாக சொன்னோம். அது மாதிரி அந்த மாதிரி இவர் இப்போ அவருடைய எண்ணத்தை அவங்க நிறைவேற்ற முடியலை. யாரால? எடப்பாடியுடைய நடவடிக்கைகளால் பிஜேபி ஒரு எண்ணம் வச்சுருக்கும்ல, இவங்க எல்லாம் ஒன்று சேரணும்ன்ட்டு. சேரதுக்கான இதை அவங்க எடப்பாடி அந்த கதவுகளை திறக்கவே இல்லை. அப்படிங்கும்போது அவங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ மழுப்புறாங்க. இப்போ நயினா நாகேந்திரன்லாம் அது யாருக்கு பாதிப்பு இல்லை அப்படி இப்படிம்பாங்க, அல்லது அவங்கக்கிட்ட தான் கேட்கணும். இதெல்லாம் ஒரு கான்க்ரீட்டான பதில் கிடையாது. ஏன்னா என்ன சொல்லணும்னு தெரியாமல் உள்ளுக்குள்ளே வந்து ஆமாம் எங்களுக்கு பாதிப்பு தான் சொன்னால் நல்லா இருக்காது. அதனால் அப்படி இருக்கும் சார். அப்புறம் இப்போ பிஜேபி வந்து போன எலெக்ஷனில், அதாவது எம்பி எலெக்ஷனில் இவர் வந்து பிஜேபி அவரோட கூட்டணி வைக்க முடியல, அவர் பிஜேபி தூக்கி போட்டு வந்து தனியாக நிற்கிறார் வேற அலையன்ஸ் பார்ட்னர்ஸோட. அதுக்கப்புறம் பிஜேபி கன்வின்ஸ் பண்ணி இவரோட அலையன்ஸ் வச்சிடறாங்க. ஆமாம். இல்லை அது கொஞ்சம் இவருக்கும் ஒரு இஷ்டம் இருந்திருக்கும், சரி அலையன்ஸ் வச்சு பார்ப்போன்னு. இந்த அளவுக்கு கன்வின்ஸ் பண்ண முடிஞ்ச பிஜேபியால் ஏன் செங்கோட்டையனும் டிடிவி, செங்கோட்டையன், ஓபிஎஸ் எல்லாம் நீங்கள் சேர்த்துக்குங்க, இல்லை அலையன்ஸ் பார்ட்னராக வச்சுனாச்சும் நம்ம ஒன்றா சேர்ந்து கண்டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ண முடியல? அதுதான் அங்கே தான் எடப்பாடி நிற்கிறாரு. அப்புறம் தேர்தலில் விழுந்துருவார். அங்கதான் நிக்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் கட்சியில அவர் நிக்கணும். ஏன்னா இவங்கெல்லாம் வந்தா நேரடியா எங்க வந்து நிற்கும், பொதுச் செயலாளர் யாருங்கிறதுல வந்து நிற்கும். அடுத்தால தோற்று போனாலும் ஒன்னால நீ கேட்ட என்னால நாங்க செங்கோட்டையன் அந்த கேள்வியை கேட்க மாட்டாரு, ஓபிஎஸும் கேட்க மாட்டாரு. அதாவது கேட்கலாம், ஆனா டிடிவி தனியா கட்சி வச்சிருக்காரு. அப்புறம் அவர் வந்து கூட்டணியில இருப்பாரா, உள் ஒதுக்கீடுல வருவாரா, நேரடியா அதிமுகவை ஆக்குபைட் பண்ணுவாரா அப்படிங்கிறது தெரியாதுல்ல. நாளைக்கு என்ன நடக்குங்கிறத இவர் பயந்துக்கிட்டு இருப்பார். ஏன்னா இவங்க அந்த மாதிரி இப்போ நம்ம அண்ணாமலே சொல்லலையா, நீங்கள் வந்து எடப்பாடியை பார்த்து நீங்கள் தவழ்ந்து போய் முதலமைச்சர் ஆகிட்டு இன்றைக்கி வந்து எங்கள் மோடியை நீங்கள் திட்டுறீங்களா, உங்களை இன்றைக்கி இந்த எலெக்ஷனோடே உங்களை இது இது பண்ணிடணும்னு தானே சொன்னார், தோக்கடிச்சே தீர்வோம்னு சூளுரைச்சாரு. ஆனால் யாரும் எதிர்பார்க்காம வேலையை பார்த்துட்டு பாருங்க. எங்க தட்டணுமோ எங்க அண்ணாமலையே தூக்கிட்டாரு. ஸோ இபிஎஸ் தன்னை பாதுகாக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் கிளியராக அவர் இருக்கார்.
ஆனா Clear cut-ஆ ரிசல்ட் வந்து அவருக்கு சாதகமா இல்லையே. இருக்காது. அதுக்கு அது எப்படி சார் இருக்கும்? அது ஒரு பெரிய இயக்கம். அதில் அந்த அந்த ஆளுமை திறன் இருக்குது பார்த்தீங்களா? அது ஜெயலலிதாவும் சசிகலாவுமே ஒன்றுமில்லைன்னு தான் நம்ம நிரூபித்த காலகட்டம். சசிகலா கூடவே நிழலாக தான் இருந்தாங்க. அவங்களே தூக்கி எறிஞ்சாங்க. அவங்களையே கட்சி அவங்களுக்கே இது பண்ணிட்டாங்க. அதனால் அந்த ஃபேஸுக்கும் அந்த ஆளுமை திறனுக்கும் அந்த ஜெயலலிதாவுடைய அந்த அந்த கெத்து கம்பீரம் எடப்பாடிக்கு வருமா? வராது. அதை நினச்சி இவங்க எல்லோரும் நம்ம கூட இருந்தவங்க தானே. இன்னும் சொல்லப்போனால் செங்கோட்டையனால் வார்க்கப்பட்டவர் தான் எடப்பாடி. அப்போ இன்னைக்கு யார் நீக்கிறது சார்? அது எந்த ஒரு சாதாரண அரசியல்வாதி இதுல இன்னொரு டாக் இருக்கு. அவரு தன்னை வந்து ஜெயலலிதாவே நினைச்சுக்கிற மாதிரி. ஆமாம். அப்படி இருக்கும்போது அது தொண்டர்கள் நினைக்கணும்ல, முடியாது. அப்போ வந்து இப்போ பிஜேபியினுடைய டாமினேஷன் எதிர்வரும் தேர்தலில் அதிகமாக தான் இருக்கும் அவருக்கு. இன்னும்லாம் இருக்குது. இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடில் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கருத்து இதுகள் இது வரும், மோதல் வரும். ஆமாம், மனஸ்தாபங்கள் வரும். ஏன்னா அவங்க என்னது அந்த கோவில் தலங்கள் இருக்கக்கூடிய தொகுதியெல்லாம் எங்களுக்கு வேணும்னு கேட்குறாங்களாம்மா. முருகர் அந்த இது பயணம் பண்ணாங்கல்ல, அதெல்லாம் அதனால் வச்சு இதெல்லாம் கேசியம்தான். ஆமாம், திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, இந்த மாதிரி கோவில் தலங்கள் உள்ளடக்கிய தொகுதிகள்லாம் எங்களுக்கு வேணும்னு கேட்கும்போது அது எப்படி முடியும்னு இவர் சொல்லுவார். அது சாத்தியம் இல்லைல்ல அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த தொகுதியெல்லாம் நிறைய நேரம் அதிமுக ஜெயிச்ச தொகுதிகளாக இருக்கும். இவங்க பிஜேபி எங்கே நின்னாலும் இப்போ அதிமுக கூட சேர்ந்ததுனால போன தடவைலாம் 2-3-4 தொகுதியில் ஜெயிக்க முடிஞ்சுது. அதனால் அவங்க நினைக்கிறத இவர் ஏற்றுக்கிடணும்னு இல்லை. இதையெல்லாம் தாண்டி தான் அந்த அரசியல் தளம் திகுன்னு இருக்கும் வர எலெக்ஷன் இது. சரி, இப்போது டிடிவி ஓபிஎஸ் இவங்களோட நிலை என்ன ஆகும்? அவங்களும் வந்து டிடிவி மேபி அலையன்ஸ் வைக்கலாம். ஓபிஎஸ் இதே மாதிரி போய் சேருவாரா? ஓபிஎஸ் தான் கட்சி தொடங்க போற கட்சி தொடங்க அவர் சொல்றாரு. ஆமா, அது வந்து செங்கோட்டை அவர் என்னன்னா செங்கோட்டையனை தனக்குள்ளே வச்சுக்கணும், நம்ம ஒரு கட்சி தொடங்கணும், செங்கோட்டையனை வச்சுக்கணும், அதுக்கப்புறம் நம்ம ஒரு அலைன்ஸ் போகலாம் அப்படின்றது அவங்க பிளானா இருந்தது. பட் ஆனா இவரு என்னன்னா யாருக்குமே எதுவுமே சொல்லாம இவரே ஒரு முடிவு எடுத்ததா தான் அவங்களுக்கே இது ஒரு ஷாக். யாருக்குமே பெரிய ஷாக். ஓபிஎஸ் டிடிவிக்குமே பெரிய ஷாக். அதுல அந்த ஓபிஎஸ் வந்து அந்த இவர் அங்க போவார்ன்றதெல்லாம் கிடையாது. இவருக்கு கட்சி தொடங்குறதே அதுக்காக தான் இருந்தது. இப்போ அவரும் தனித்து விடப்பட்ட மாதிரி தானே இருக்காரு ஓபிஎஸும். அவர் இப்ப கட்சி தொடங்கி அவர் ஒரு கூட்டணியா தாவேக்கா கூட ஒரு கூட்டணி கட்சியா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் போக முடியுமே தவிர இவர் தனியா போய் தன்னை போயிட்டு தாவேக்கால இணைச்சிக்க மாட்டார். இல்லை அதில் அந்த விஷயத்தில் இந்த ஐஏஎஸ் அதிகாரி, முன்னாள் ஐஏஎஸ் அருண்ராஜ், அவருடைய பங்களிப்பு ரொம்ப இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் அந்த செங்கோட்டையனை கொண்டு வந்து சேர்த்ததில், ஏன்னா ஆதவ அர்ஜுனா போனால் தெரியும், இப்போ அருண்ராஜ் போனால் யாருக்கும் தெரியாது. நான் பார்க்கும்போது கூட அது யார், அந்த சைடில் நிற்கிறது யாருன்னு அப்படி தான் இருக்குது. அதனால் அவர் போய் நேரடியாக கூட டீல் பண்ணி பேசிட்டு வந்திருக்கலாம். ஆமாம், அது அவர் தான் பேசினாரு, பேசி அடித்தளம் போட்டது. ஆமாம், இல்லை அந்த நேரடியாக போய் பேசுறதுக்கு அவர் இப்போ ஆதவ அர்ஜுனா போனால் தெரிஞ்சிடும் எல்லாத்துக்கும், எங்கே வர்றாரு அங்கே போகிறாருன்னு. இப்போ ஆமாம், அதனால் இவருடைய பங்களிப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்தவங்கள்லாம் அந்த செங்கோட்டையன் அணியை சேர்ந்தவங்கள்லாம் சேர்த்தாங்கல்ல, இதெல்லாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த அருண்ராஜை விஷ் பண்ணிட்டு போனாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி இவங்க எல்லாரையும் அவர் சந்திச்சிருக்காருன்னு எனக்கு தெரியும் சார். ஒரு ஃபோட்டோ ஒன்று வந்துச்சு, போறாருல பனையூர் அலுவலகத்துக்கு, இவர் செங்கோட்டையனும் அருண்ராஜும் உட்கார்ந்து பேசி முதல்ல ஒரு போட்டோ, முதல்ல அவங்க கலந்து பேசிக்கிட்டு தான் அடுத்த விஜய் இறக்கி போயிருந்துருக்கலாம். ஏன்னா அதனால அதில் அவருடைய பங்களிப்பு இருக்கும், அதிகமாக இருக்கும்னு என்னுடைய. அவர் எந்த மாவட்டத்துக்காரன்னு தெரியல, அது அருண் ஐஏஎஸ். ஏன்னா விஜய் பற்றி இவர் பண்ணியிருக்கலாம், அவர் எந்த மாதிரி குணாதிசயம் உள்ளவர் அப்படி இப்படின்னு இவர் சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி இந்த செட்டப் வந்து இப்படி தான் இருக்குது அப்படின்லாம் வந்து அதை ப்ரீஃப் பண்ணியிருப்பாரு. இன்னும் இப்போதைக்கு ஒரு முழுமையான அரசியல் கட்சியாக மாறுகிற ஒரு நிறத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகம். அதாவது இவ்வளோ நாள் ஒரு மாதிரியாக தானே இருந்தது. இப்போ நிர்மல் குமார் அப்படிலாம் வந்தாலும் கூட அவங்க ராஜ்மோகன் இவங்கெல்லாம் இருந்தும்
அது அடுத்த கட்ட தலைவர்கள் இல்லைங்கிற அந்த இதை இப்போ நம்ம இப்போ இங்கே பார்த்தா இப்போ கோபிச்செட்டிப்பாளையம் அதாவது ஈரோடு மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா இவர் போய் சேர்ந்துட்டதுனால முன்னாள் எம்பி சத்யபாமா வந்துட்டாங்க, நகர செயலாளர் தம்பி சுப்பிரமணியம் உட்பட எல்லோரும் வந்தாச்சு. அப்போ அந்த இடத்துல இவங்க தாவாக்க அப்படிங்கிற பதிவு பண்ணும்போது அந்த ஊடுருவி செல்லதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கும். பூத் லெவல் வரைக்கும் அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் செங்கோட்டையனுடைய வருகை தமிழக வெற்றி கழகத்துக்கு. இப்போ இதே மாதிரி இப்போ விஜய் யோசிக்க மாட்டாரா? விஜயோ இல்லை ஆதவ அர்ஜுனாவோ இல்லை அருண்ராஜோ இப்படி யோசிக்க மாட்டாங்களா? எப்படி கொங்கு பெல்ட்டை வந்து செங்கோட்டையனை வச்சு அவங்க கவர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தென் மாவட்டங்களை ஓபிஎஸ் வச்சும் அதே மாதிரி இந்த டெல்டா மாவட்டங்களை டிடி வச்சும் நம்ம கவர் பண்ணலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்காதா? அவங்களையும் சேர்த்துக்கணும் அப்படின்னு. டிடி வரமாட்டாரு, பட் ஓபிஎஸ் அட்லீஸ்ட். இல்லை, அதுதான் அவர் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பாதம் தொட்டுன்னு இருக்கிற நம்ம ஓ பன்னீர்செல்வம் மனசாட்சியை வித்து எடுத்து வச்சுட்டு போக முடியுமான்னு தெரியாமல் தான் 15ஆம் தேதி புது கட்சி தொடங்க போகிறேன் அப்படின்னா அது அந்த கூட்டணிக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம்னு ஏற்கனவே க்ரீன் சிக்னல் விஜய் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த அணியோட மூத்தவர்கள் அடங்கி அந்த அணி அதில் அந்த வைத்தியலிங்கம் நாங்கள் அவரெல்லாம் ரெடியாக இருக்காங்க. அந்த டெல்டா மாவட்டம்னு சொன்னீங்களே, அப்போல்லாம் வைத்தியலிங்கம்லாம் வந்தாருன்னா அதெல்லாம் அந்த ஏரியாவில் ஒரு பரபரப்பை உண்டு பண்ண தானே செய்யும். அதனால் நீங்கள் சொன்ன ஐடியா படி அவர் ஒரு இது தமிழக வெற்றி கழகத்தில் போய் சேர்ந்தார் ஓ பன்னீர்செல்வம்ங்கிறத விட அந்த அணியில் இருக்கிறாருங்கிறது அதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு அந்த கட்சியில் போய் அவர் சேர்றதுங்கிறது கொஞ்சம் இல்லை, அது ஒன்று. நீங்கள் அது ஓபிஎஸ் பொறுத்த அளவு ஆமாம், பட் தாவேகா கட்சியை பொறுத்த அளவில் வந்து இப்போ இவர் வந்து நம்ம கட்சிக்காரரு அப்படின்னு அந்த தொண்டர்கள்லாம், அதாவது டிவிக்கு தொண்டர்கள்லாம் ஆமாம் உழைக்கிறது வந்து வேற மாதிரி இருக்கும்ல. ஆமாம், இன்னைக்கு நேற்று வந்தவங்க அந்த நம்ம கட்சிக்காரர் ஓபிஎஸ் அப்படின்னு அவங்களுக்கு வேலை செய்யறது எப்படி, இல்லை கூட்டணி தலைவர் அப்படின்னு வேலை செய்யறது எப்படி, வித்தியாசம் இருக்குல்ல. ஒருவேளை அதனால அதாவது விஜய் பொறுத்தளவில் விஜய் கட்சியை பொறுத்தளவில் அவர் சொல்கிறது தான் வேத வாக்கு அவங்களுடைய ரசிகர்களுக்கு தொண்டர்களுக்கெல்லாம். அவர் சொல்லும்போது அதை பொதுமக்கள் ஏற்றுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபெமிலியரான ஆட்கள் வந்தாங்கன்னா இவரா சரி, அவர் ரஜினிகாந்த் பாராட்டினவர் தானே பன்னீர்செல்வம், அவர் எங்கே இருந்தாலும் அவர் ஒரு ராசியான ஆள் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்திலலாம் சொல்லியிருக்காரு. அதனால் அவரெல்லாம் வந்தால் தவக்கேக்கு அணிக்கு இன்னும் பலம் சேர்க்கும் தானே தவிர எந்த விதமான மனக்லேசத்துக்கும் இடம் இருக்காதுங்கிறது என்னுடைய கருத்து சார். சரி சார், இப்போது அதிமுகலேருந்து நம்ம பேசணும் அந்த மாதிரி பூனைக்கு யார் மணி கட்டுறது அப்படின்னா இவர் மணி கட்டிட்டாரு. ஸோ இப்போ யார் அங்கே போய் சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது? எந்த தலைவர்கள் அதிமுக தலைவர்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? நீங்கள் சொல்லுங்கள், ஒன்று ரெண்டு பேர் சொல்லுங்கள். யார் போவோம்? இப்போ செங்கோட்டையன் வருவாரான்னு நேற்று வரைக்கும் நமக்கு தெரியுமா? அதை மாதிரி இன்னைக்கு வரைக்கும் யார் வருவார்னு தெரியாமல் இருக்கும். ஆனால் கீழ்கடையில் இருக்காங்க. ஆமாம், அதாவது பின்னணியில் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ வீட்டுக்கு போயிட்டு உட்காந்தா ஒவ்வொரு இடத்துக்காக ஃபோனை போட்டு பேசிகிட்டு இருப்பார். என்ன எங்கே எப்படி இருக்குது, என்ன ஏது, நீங்கள் எதுக்கு வீணா அங்கே உட்காந்துருக்கீங்க, அந்த ஆள் ஒன்றுத்துக்கும் கதைக்காகாது, வாங்க நான் உங்களுக்கான மரியாதையை நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஏற்றுக்கிறவங்களும் இருப்பாங்க. கொஞ்சம் அதாவது இப்போ பதவி பொறுப்புகளை கட்சியில் இல்லாமல் இருக்கவங்க, முன்னாள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அப்படிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க இப்போ இது வரைக்கும் அரசியல்வாதிக்கு போய் சேரலை, இவர் சேர்ந்துட்டார், அந்த ரூட் கிளியர் ஆகிட்டுது. இனிமேல் யார் வேணாலும் போய் சேரலாம். மீண்டும் ஒரு கழகம் மாதிரி அது ரெண்டு கழகம் ஊழல் நிறைஞ்சவங்க மாதிரி ஆகாமல் அது ஒரு விதமான ஒரு கட்சியாக தான் இருக்கும். இவர் இப்போ செங்கோட்டையன் வந்து சேர்ந்ததுனால தமிழ்நாடு முழுசும் ஆகா வரவேற்கிறோம் நல்ல பேர் தான் வந்திருக்க தவிர 4 பேர் எங்கேயாவது இனிமேல் அவங்க தான் வலை வீசி இப்போ தேடி பிடிக்கணும். செங்கோட்டையனை தாவக்கையில் சேர்ந்ததுனால தாவக்கையிலேருந்து நிறைய பேர் விலகிட்டாங்கன்னு எங்கேயும் செய்தி வராது. ஆமாம், வராது, நெகட்டிவாக யாரும் பேச மாட்டாங்க. இதே மாதிரி தான் அடுத்து வர நாட்கள்லேயும் இதே சூழ்நிலை தான் நிலவும். இப்போ இந்த ஓஎஸ் மணியன் இருக்கார்ல அந்த டெல்டா சைட்லேருந்து, அந்த அவர் வந்து சசிகலா விசுவாசி. ஆமாம், அவங்களாம் ஒரு ரொம்ப இபிஎஸோட இணக்கமாக இருக்கிற ஆள் கிடையாது, ஏதோ இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் போவாங்களா? இல்லை, அதிருப்தி இருக்கிறவங்க கம்பல்சரி வந்து ஏன்னா இப்போ ஜெயக்குமார், ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு இவங்கெல்லாம் வந்து ராஜேந்திர பாலாஜி இவங்கெல்லாம் ஓப்பனாக இபிஎஸ்க்கு அவர் தான் அப்படின்னு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க மீடியா. நான் இது வரைக்கும் ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸில் ஒரே ஒரு தடவை தான் ஓஎஸ் மணியனை மீடியாவில் பார்த்துருக்கேன். அதையும் வந்து இபிஎஸ் பற்றி அவர் பேசவே இல்லை.
ஸோ அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் போவாங்களா அந்த மாதிரி? இல்லை, அது சார் சொன்ன மாதிரி தான். இப்போது அதிருப்தியாக இருக்கிறவங்க சில பேர் அந்த கட்சியில் இருப்பாங்க, முக்கியமான புள்ளிகளாக இருப்பாங்க, அதிருப்தியில் இருப்பாங்க, அவங்க வெளியில் தலை காட்டாமல் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து யாருக்குன்னா செங்கோட்டையனுக்கு நல்லா தெரியும், யார் யார் இருக்காங்க, யார் யார் அதிருப்தியில் இருக்காங்க. ஏன்னா இவரே அதிருப்தியிலேருந்து தானே வெளியே வந்தார். அதிருப்தியில் இருக்கிறவங்க எப்படியும் இவர்கிட்ட பேசியிருப்பாங்க, இவரும் திருப்பி பேசியிருப்பார். ஸோ அவங்களெல்லாம் இவர் வந்து பேசி தன்னோட அந்த கட்சிக்கு தாவேக்காவுக்கு அழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி யார் வர விருப்பம் இருக்கிறவங்க ரெண்டாவது மாறிடுவாங்க. மாநில நிர்வாகிகள் தான் நீங்கள் சொன்ன ஆட்கள்லாம். அதனால் அவங்க வந்து பத்திரிகையாளர் முன்னாடி வந்து தான் ஆகணும். அந்த ஓஎஸ் மணி மாதிரி ஆட்கள்லாம் மாவட்ட செயலாளர் மாதிரி தான் இருக்காங்க. அதனால் அவங்க மாவட்டத்துக்குள்ளே அதை தக்க வச்சுக்கிறதுக்கு, அந்த வளர்க்குறதுக்கு, அதை அந்த வேலையில் அவங்க செய்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்போ தான் அவரும் சீனில் நிற்க முடியும். ஆனால் அந்த எடப்பாடிக்கு எதிர்ப்பு அல்லது அந்த அதிருப்திலாம் அந்த அளவுக்கு இருக்குமாங்கிறது தெரியலை. ஏன்னா அப்படி இருந்துன்னா முதல்ல வெளிப்பட்டிருக்கும். அவர் எதிர்ப்பை காமிச்சாருன்னா வைத்திலிங்கம் அது எதுக்குள்ள தான் வராங்க. அப்போ அவங்க 2 பேருக்குள்ள இதாகும். அப்போ இப்போதைக்கு வைத்திலிங்கம் வெளியே போயிட்டார், நமக்கு பரவாயில்லன்னா ஓஎஸ் மணி நினைக்க வேண்டியது இருக்கும். அதனால் அவங்களாம் மாவட்ட அளவில் இருக்கிறதுனால அந்தந்த மாவட்டங்களில் அவங்க அந்த கட்சியை கட்டி காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் கொண்டு போய் ஓட்டாக சேர்த்து எடப்பாடியை வர வைக்கணுங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தேகத்துக்கு இடமானது, அல்லது அது ஒரு பெரிய விஷயம். அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் நடக்காது அப்படிங்கிறது தான் எதிர்வரும் தேர்தல் நமக்கு உணர்த்த போகுது. அதில் வெற்றி கழகம் தான் அதில் முதன்மையான இடத்துல இருக்குது. அது சும்மா ஒன்றும் சொல்லலை, போட்டி திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் அப்படிங்கிறதுனுடைய அடுத்த கட்டத்துக்கு இப்போ வந்திருக்கிறதா தான் விஜய் வந்திருக்காருன்னு தான் சொல்ல முடியும். ஆமாம், ஸோ அது இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். ஆமாம், அந்த திசையை நோக்கி தான் போய்கிட்டு இருக்குது. ஆமாம், இன்னும் வர நாட்களில் பாருங்களேன், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அதே மாதிரி இப்போ சீமானும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக திட்ட ஆரம்பிப்பார். இல்ல அவரு தன்னை வெளியில காட்டிக்கணும்னா அடுத்தவங்களே இப்போ கடைசியா பேசும்போது கூட தக்குரி அப்படி இப்படின்லாம் பேசுவார் சார். அவரு தன்னை வெளியில காட்டிக்கணும்னா ஒரு பிரபலமா இருக்கிறவங்க பேசப்படுறவங்கள இவர் விமர்சனம் பண்ணாதான் இவர் வெளியில தெரிவார். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இவர் கரெக்டா இருக்காரு. சீமானை பொறுத்த வரைக்கும் அதுல கரெக்டா இருக்காரு. இப்போ ஒரு இடத்துல யார் முக்கியமா பேசப்படுறாங்களோ அவங்கள விமர்சனம் பண்ணா, பிஜேபி விமர்சனம் பண்ணா தமிழ்நாட்டில் எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ டிஎம்கே ஏதாவது முக்கியமான விஷயங்களை விமர்சனம் பண்ணால் கேட்பாங்க. ஸோ இதில் அவர் அதில் குறியாக இருக்கார். அதே மாதிரி விஜயை ஃபஸ்ட்டு தம்பி என் கூட சேருவார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் தனியாக இவரை கண்டுக்காமல் அப்படியே போனதுனால திரும்ப இவர் ஆரம்பிச்சிட்டார், அவரை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் நார்மலாக இல்லை, உச்சபட்ச விமர்சனம்லாம் கொடுத்தாரு. அதுக்கு அவர் எந்த ரியாக்டும் பண்ணல விஜய். அவர் ஆமாம், இணையதளத்தில் ஃபேமஸ் ஆகிக்கலாம். அது நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க, பார்ப்பாங்க, ஷேர் பண்ணுவாங்க. அது வேணா இவர் ஒவ்வொருத்தரும் கட்சி தொடங்கினா அது ஒரு குறிக்கோளோடு இருக்கும். இவருக்கு அப்படி கிடையாது, தான் தலைவராக இருக்கணும், பேசப்படணும். அதனால் அவர் ஆட்சிக்கு வரணும். ஏன்னா இப்போமே அவர் பாட்டில் அறிவிக்கிறாருல. மற்ற கட்சியில் இப்போவுமே இப்போ சட்டமன்ற தேர்தல் வேட்பாளர்லாம் அறிவிக்கிறாரு. இது மற்ற கட்சியில் முடியுமா? முடியாது. முதல்ல ஏன்னா அவர் தான் எல்லா இடத்துலையும் நிற்க போகிறாரு, அவர் கட்சி. அதனால் அவர் பாட்டில் அறிவிக்கிறாரு, அவங்க பாட்டில் வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்க, அவங்க பாட்டில் ஒரு 2000-4000 ஓட்டு வாங்குவாங்க. ஆனால் தலைவர் சீமான் அப்படிங்கிறது தெளிவாக இருப்பார். அது ஒன்றும் மாற்றம் இல்லைல்ல. நல்ல பேச்சாளர், மாற்றி பேசக்கூடிய நல்ல பேச்சாளர். சார் இப்போ சீமானை பற்றி பேசும்போது எனக்கு இந்த காளியம்மாள் பற்றி நல்லா சொன்னீங்க, நான் அதை சொல்லணும்னு நினச்சேன். இப்போ அவங்க தாவேக்காக்குள்ளே போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்ததா செய்திகள்லாம் வந்துச்சு. அவங்க ஏன் போக முடியல? அவங்க விஜய் பற்றி கூட நிறையா நல்ல விதமாக பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, வாய்ப்புகள் இருக்கு? ஏன்னா அவங்க ஒரு நல்ல பேச்சாளர், அவங்களுக்கு நிறைய பேர் தூண்டில் போட்டிருக்காங்க. அதனால அவங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் மீனவர் சமுதாயத்துக்காக நான் பாடுபட போகிறேன், அந்த அமைப்பை நாம் திரும்பவும் அதை அதில் இருந்து திரும்ப அவங்க அரசியல் வரதுக்கு முன்னாடியே ஃபேமஸ் ஆன ஆள். கரெக்ட் தான். ஆனால் அவங்க வந்து அரசியல்லேருந்து விலக போகிறது இல்லை அப்படிங்கிறதையும் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. நம்ம எல்லாமே அரசியல் தானே, அரசியல் விட்டு போக முடியாது அப்படின்னு ஒரு செய்தியாளர் கேட்கும்போது அதையும் சொல்கிறாங்க. ஸோ நான் கண்டிப்பாக அரசியலில் இருக்க தான் செய்வேன் அப்படிங்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களும் போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை திமுக அதுதான் அவங்க வந்து அலைபாயும் மனசோட கூட இருக்கலாம், அல்லது ட்ரை பண்ண. ஆமாம், திமுகல இருந்தெல்லாம் கூப்பிட்டாங்கன்னு சொன்னாங்க. அவங்க தான் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் அப்படியா? ஆமாம் ஆமாம், திமுக சைடில் திமுகல இருந்து அவங்கள ஏன் அது நடக்கல?
ஏன் இவங்க போல? அதான் இந்த இதுதான் ஒரு விஜய் கிட்ட போலாமா? மனசுக்குள்ள ஒரு இது இருந்திருக்கலாம் ஒரு வேளை அப்படி ஆகிட்டுனா. இப்போ விஜய் கட்சிக்கு போனால் அவங்க வந்து இன்னும் அதிகமாக இதாகுவாங்க. திமுகவுக்கு போனால் அவங்கள வச்சு தான் அவங்கள வச்சு தான் காளியமாக அறிமுகப்படுத்துகிற மாதிரியே கூட அவங்க சூழ்நிலையை வந்த மாதிரி இருக்கும். பட் அவங்க சீமான் கட்சிக்கு வர முன்னாடியே அவங்க அந்த டெல்டா பகுதி மீனவர்கள் மத்தியில் நல்ல பிரபலமானவங்கலாம் இருந்திருக்காங்க. அது நமக்கு அது தெரியல. நமக்கு திடீர்னு சீமான் கட்சியில் அந்த அம்மாவையே இவர் கண்ணாப்பின்னான்னு திட்டிருக்கிறாரு. அதெல்லாம் பெரிய தப்பு. அப்படி நிறைய நிர்வாகிகளை வாய்க்கு வந்தபடி திட்டுறது. ஆமாம், அது காந்தி இவர் இந்த அம்மா ஆமாம் நிறைய பேர் விட்டாங்க. இப்போ விஜயோட அடுத்த கூட்டத்தில் வந்து அவரோட ஸ்பீச்சில் இன்னும் வேகம் அதிகமாக இருக்குமா? இன்னும் சவுண்ட் அதிகமாக இருக்கும்? சவுண்டு நிச்சயமாக இருக்கும். சந்தேகம் இப்பதான் ஒரு பலம் சேர்க்கிற மாதிரி செங்கோட்டையன் வந்திருக்காரு. இது செங்கோட்டையன் வந்தது முதல் அடித்தளம் தான். நீங்க பார்க்க போறீங்க பாருங்க, இன்னும் நிறைய பேர் வந்து சேர போறாங்க. அவரோட அந்த கட்சியோட ஸ்ட்ரென்த் இன்னும் அதிகமாக இருக்க போகுது. ஏற்கனவே வந்து இளைஞர்கள் மத்தியில் ஒரு பேர் இருந்தது, இளைஞர்கள் மட்டும்தான் அப்படின்ட்டு. இப்போ மூத்த அரசியல்வாதி வரும்போது அவரை சார்ந்த அரசியல்வாதிகள் அவரை பிடிச்சவங்க இருப்பாங்க இல்லையா? இப்போ செங்கோட்டையன்னா அவரை சார்ந்தவங்க, அவரை விருப்பப்பட்டவங்க. அவர் ஏன்னா 9 வாட்டி வந்து ஒரு எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. ஸோ அந்த தொகுதி மக்கள் எப்படியும் அவருன்னா உடன்பட்டு இருப்பாங்க. அப்போ இவர் வந்த பிறகு இவர் அந்த ஏஜுக்கு உண்டான வயசு உடையவங்களையும் இப்போ தாவேக்காவுக்கு ஆதரவாக மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்போ விஜயோட கட்சி இன்னும் பலமாக தான் இருக்கும். இப்போது சார் இந்த ஏசி சண்முகம், அப்புறம் ஸ்ரீதர் வாண்டையார், புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி, இவங்கெல்லாம் வந்து அதிமுக ஆதரவாக அந்த மாதிரி இருக்கிறவங்க. இப்போ இவங்கெல்லாம் இபிஎஸோட இருக்கிறதுல நம்மளுக்கு பயன் இல்லை. இவர் பச்சைமுத்து, ஆமாம், அவர் ஐஜேகே கட்சி அங்கே இருந்தால் இனிமேல் நமக்கு ஒன்றும் பருப்பு வேகாது அப்படின்ட்டு தாவேக்கா இல்லை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை சார். சும்மா அங்கே இது என்ன ஆண்டிகள் மடங்குன கதை அவங்களெல்லாம் கொண்டு சேர்க்கறதுக்கு விருப்பம் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் அவங்க வந்து நீங்கள் சொல்கிற ஆட்கள்லாம் இப்போ கிருஷ்ணசாமியை விடுங்க, அந்த ஏசி சண்முகம், பச்சைமுத்துலாம் அவங்கெல்லாம் பாஜகவினுடைய பாக்கெட்டில் இருக்காங்க. ஏன்னா தங்கள் மக்கள் வந்தாச்சு சார். நீங்கள் திரும்ப அதே நல்ல வேடிக்கையான ஆளாக இருக்கீங்க நீங்கள். மக்களே விஜய் பக்கம் இருக்கும்போது ஆமாம் கூட்டணி இந்த மாதிரி மக்கள் அவரை தாங்கி தூக்கி பிடிக்கும் போது ஒரு கிருஷ்ணசாமி வந்தால் அது கதையை நடக்கும்போது அதெல்லாம் அவருக்கு வேணா அவர் தென்காசி தொகுதியில் ஏதாவது வேணும்னு ஓட்டப்படாத தொகுதி வேணும்னா விஜய்கிட்ட வந்து கேட்டு வாங்கி வேறு வழி இல்லைப்பா ஒன்றை வச்சு தான் வரணும்னு வேணால் கிருஷ்ணசாமி வரலாம். அதுக்கு தான் அவர் வாய்தா கேட்குறாரு. நாங்கள் இது வரைக்கும் எந்த கூட்டணியிலும் இல்லை, போன கூட்டணி அதோட முடிஞ்சு போச்சு, இனிமேல் நாங்கள் இடத்துல செயற்குழுவை கூடுவோம், கட்சி நிர்வாகிகளோட கலந்து பேசிட்டு முடிவு பண்ணால் இதான் அது ஒரு கால அவகாசம். ஆமாம் அந்த மாதிரி தானே தவிர பிறகு நாம் அந்த பெரிய அவங்கெல்லாம் வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. வரவும் வேண்டாம். அவங்க வந்தாங்கன்னா அவங்களுடைய டாமினேஷன் தான் அதிகமாக இருக்கும். நம்ம நினைச்சதை செய்ய முடியாது. ஆமாம், இப்போ எம்ஜிஆர் மீடியாவில் பேசுவாங்க, சர்ச்சையாகும், எதையாவது பேசுவாங்க இல்லை? ஆமாம், அதுக்கு தலைவலி அதெல்லாம் அது நல்லா தெரியும். அது வந்து விஜய்க்கு அது ஆமாம், அது தேவையில்லாமல் அதெல்லாம் பூட்டிச்சு இழுத்துக்கிட்டு. ஏன்னா இதுவே பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன் செங்கோட்டையன் வருகையே கூட. ஏன்னா அவர் ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்காருங்கிறது நம்ம மனசு ஏற்றுக்கிறது இல்லை. இப்போ மற்ற நீங்கள் சொன்ன ஆட்கள் வந்தாங்கன்னு நம்ம மனசு ஏற்றுக்குமா? அது இவன் ஜெயிக்கணுங்கிறதுக்காகவே வந்திருக்காங்கங்கிற மாதிரி தான் அந்த எண்ணம் தான் வரும். அதனால மக்கள் அவங்களை தோக்கடிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். கரெக்ட். அது செங்கோட்டையனுக்கு அந்த தான் ஜெயிக்கணும், மறுபடியும் எம்எல்ஏ ஆகணுங்கிற ஒரு இது கிடையாது. அவருக்கு வந்து நம்மளை இப்படி துரோகம் பண்ணிட்டாங்களே, ஏமாத்திட்டாங்களே, சாதாரண விஷயம் இல்லை சார். அது அடிபட்ட பாம்பு, அதனால கொத்தாம விடாது எடப்பாடி. ஆமாம், அது வேற வழியே கிடையாது. ஆமாம், இன்னும் உங்களுக்கு தீனி போடுற மாதிரி நிறைய விஷயங்கள் தாபாக்க வளாகத்துலேருந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், அப்போ நிறையா சாப்பிடலாம். ஓகே சார், நல்லது நல்லது.